ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஸ்பெஷலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு அருமையான காய்கறி குருமா தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து முதல்ல அரைச்சிக்கிறது, அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இதை ஒரு 3 துண்டு பட்டை, நைஸ் பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நசுக்கி சேர்த்துருக்கேன். எப்போதுமே இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி கல் இருந்தால் இதில் நசுக்கி போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதெல்லாம் இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய காய்கள் வந்து முள்ளங்கி வந்து ஒரு 2 முள்ளங்கி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் குண்டாக அரிஞ்சிங்க, மெல்லிசா அரியாதீங்க. ஒரு 4 கத்திரிக்காய் அரிஞ்சிருக்கேன், ஒரு முருங்கைக்காய் அரிஞ்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு அரை உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கி இருக்கணும் இது. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கிங்க. இது வதக்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்குங்க. இப்போ வந்து ஒரு 2 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துங்க. இதையும் சேர்த்து நல்லா கலக்கிடலாம். இப்போ வந்து அடுப்பை ஹையில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய்கறி வந்து வேகணும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ மூடி வச்சு காய்கறி வேகிற வரைக்கும் நம்ம வேக விடலாம். இப்போ வந்து இந்த முள்ளங்கியும் முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விடணும். இப்போ வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு. இது வந்து இப்போ வந்து ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருக்குது குழம்பு. இப்போ அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை வந்து கல்பாசி, இது வந்து கடைசியில் நீங்கள் குழம்பு இறக்கும்போது இதை தாளித்து கொட்டினீங்கன்னா அதோட வாசனையே சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து இது வந்து ஒரு 2 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதை தாளித்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இது தாளிச்சாச்சு. இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இப்போ இனிமேலுக்கு நீங்கள் சேர்க்குற தண்ணி வந்து சுடு தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் ஒரு அரை கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான காய்கறி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்குங்க. இதில் வந்து நான் எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ணல, சிக்கன் மசாலா எந்த மசாலாவும் ஆட் பண்ணல, வெறும் இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.